வணக்கம் நண்பர்களே. அட்லாண்டிக் பகுதியில் மிகப்பெரிய எண்ணெய் வளங்களை ரஷ்யா கண்டுபிடிச்சிருக்கு. அது 500 பில்லியன் பீப்பாய்கள் இருக்குன்னு சொல்கிறாங்க. அது ரஷ்யா கிடச்சிருச்சுன்னா உலகின் முதல் நிலை பணக்கார நாடாகவும் மிகப்பெரிய வல்லரசாகவும் மாறிவிடக்கூடிய நிலை ஏற்படும் சொல்கிறாங்க. இப்போ அமெரிக்கா சும்மா இருந்துருவானா? அவன் களத்தில் இறங்கணும் இல்லையா? இப்போ மிகப்பெரிய ஒரு உலகின் போராக கூட மாறக்கூடிய வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. அதை பற்றி முழுமையாக பார்க்கலாம். இப்போ ஏற்கனவே பார்த்தீங்கன்னா உலகில் வாகனங்கள் அதிகரித்து கொண்டே செல்லுது. அப்போ அதற்கான எண்ணெய் வளங்கள் மிக அதிகமாக தேவைப்படுது. இப்போ இருக்கக்கூடிய ஸ்டாக்கு பார்த்தீங்கன்னா அடுத்த 50 வருடங்களுக்கு தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் எல்லா நாடுகளும் பார்த்தீங்கன்னா அளவுக்கு அதிகமாக வாகனங்களை பெருக்கிக்கிட்டே போகிறாங்க. இப்போ உலகிலேயே அதிக எண்ணெய் வளங்களை உற்பத்தி செய்யக்கூடிய முதல் நிலை நாடாக அமெரிக்கா இருக்குது. கிட்டத்தட்ட 21 மில்லியன் பீப்பாய்களை உற்பத்தி பண்ணுது. ஆனால் அதை விட அதிகமாக அந்த நாடு வாகனங்களுக்கு உபயோகப்படுது. அதனால் வெளியிலேருந்து வாங்க வேண்டிய சூழ்நிலை தான் அமெரிக்காவும் இருக்குது. இப்போ இந்த சூழ்நிலையில் எல்லா நாடுகளுமே புதிய புதிய கண்டுபிடிப்புகளை இறங்கி தேடிட்டே இருக்காங்க. அதன் ஒரு பகுதியாக தான் ரஷ்யா அட்லாண்டிக் பகுதியில் வெட்டல் கடல் சொல்லக்கூடிய இடத்துல மிகப்பெரிய எண்ணெய் வளங்களை கண்டுபிடிச்சிருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா 500 பில்லியன் பீப்பாய்கள் அளவு ஸ்டாக் இருக்குன்னு சொல்கிறாங்க. அது இப்போதைய சவுதி அரேபியாவின் வளங்களை விட 2 மடங்கு அதிகமாகவும் கடந்த 50 வருடங்களில் இந்த வடக்கு கடலில் பிரித்தெடுக்கப்பட்ட கச்சா எண்ணெயை விட 10 மடங்கு அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்போ மிகப்பெரிய ஒரு எண்ணெய் வளம் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. ஏற்கனவே பார்த்துருக்கோம், எங்கேயாவது ஒரு புதையல் கிடச்சா கூட இது ஏன் இடத்துல இருந்தது, நான் தான் முதல்ல பார்த்தேன், எனக்கு தான் சொந்தம்னு எல்லாரும் சொந்தம் கொண்டாடுவாங்க. இப்போ ரஷ்யா கண்டுபிடிக்கப்பட்ட பகுதி பார்த்தீங்கன்னா யாருக்குமே சொந்தம் இல்லாத பகுதி, எந்த நாடும் உரிமை கோட முடியாத பகுதி. அந்த பகுதியில் சும்மா விடுவாங்களா மற்ற நாடுகள்? அமெரிக்கா என்ன பண்ணுறாங்கன்னா திடீர்னு மூக்க நுழைக்கிறான். ஏற்கனவே நாங்கள் 1959 அட்லாண்டிக் ஒப்பந்தம்னு ஒன்று போட்டிருக்கோம். அதில் யாரா கையெழுத்து போடுறதுன்னு 2 நாடு தான், ஒன்று அமெரிக்கா, இன்னொன்று இங்கிலாந்து. யாருமே எல்லா இடத்துல போய் பட்டா போட்டுக்கிறது. அந்த உடன்படிக்கை என்ன சொல்லுதுன்னா, அட்லாண்டிக் பகுதியில் ஆராய்ச்சி பண்ணலாம், இராணுவ நடவடிக்கைகள் மேற்கொள்ளக்கூடாது, இயற்கை வளங்களை சுரண்டக்கூடாது. ஏன்னா ஆளுக்கு முந்தி போய் அவன் பட்டா போட்டுக்கிட்டானா வேற யாரும் எடுக்க விடாமல் தடுக்கிறது. ஸோ இந்த ஒப்பந்தத்தை இப்போ ரஷ்யா மீறுது அப்படின்னு அமெரிக்கா சொல்கிறான். இதில் இன்னொரு விஷயம் பாருங்கள், ஒரு நாடு இன்னொரு நாடுக்கு அந்த நாட்டு மக்கள் கஷ்டப்படுறாங்க, சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் இருக்காங்க, நான் போய் உதவி செய்ய போகிறேன், இல்லை அந்த ஆட்சி சரியில்லைன்னு சொல்கிறது கிடையாது. அந்த நாட்டில் இருக்கக்கூடிய இயற்கை வளங்களை எப்படி கொள்ளடிக்கலாம், அங்கே இருக்கிறது எப்படி கொண்டு போயிட்டு நம்ம நாட்டை வளப்படுத்தலாம். இப்போ கஜினி முகமது 16 முறை இந்தியாவுக்கு படையெடுக்க காரணம் என்ன? இந்திய கோயில்களில் அளப்பரிய தங்க நகைகள் இருக்குது, வைரங்கள் இருக்குது, வைடூரியம் இருக்குது, இதெல்லாம் கொண்டு போனால் காலகாலத்துக்கு சொந்தமாக வச்சுட்டு நம்ம நிம்மதியாக இருக்கலாம், அதனால தான் படையெடுத்தான். இதே மாதிரி பார்த்தீங்கன்னா அலெக்சாண்டரோ இல்லை நெப்போலியனை படையெடுத்த காரணம் என்ன? உலகின் முதல் நிலை சக்கரவர்த்தியாக இருக்கணும், உலகின் மிகப்பெரிய பேரரசாக இருக்கணும், அதாவது நாடு பிடிக்கிற ஆசை. அந்த நாட்டில் இருக்கக்கூடிய வளங்கள் கொண்டு தன் நாட்டு மக்களை மகிழ்ச்சியாகவும் தான் மகிழ்ச்சியாக இருப்பதற்காக தான் எல்லா அரசர்களும் முயன்றாங்க. அந்த காலத்தில் இந்த காலத்து வரைக்கும், முதல் உலகப் போராக இருந்தாலும் சரி, 2ஆம் உலகப் போராக இருந்தாலும் சரி, சின்ன சின்ன காரணங்கள் வச்சுக்கிட்டு இன்னொரு நாட்டின் மீது படையெடுத்து அந்த நாட்டை அடிமை ஆக்கி அதனுடைய வளங்களை எல்லாம் சுரண்டுறது. அதே தான் இன்னமும் நடக்குது. அமெரிக்காவாக இருந்தாலும், ரஷ்யாவாக இருந்தாலும், சீனாவாக இருந்தாலும், ஒரு நாட்டுக்கு உதவி செய்ய போகிறேன்னு கடன் கொடுக்கறது, அப்புறம் அந்த நாட்டை கைப்பற்றி கொள்வது. ஒரு நாடு வீக்காக இருக்குது, நான் போய் அவனுக்கு ஆதரவு பண்ணுறேன்னு சொல்லிட்டு அங்கே போய் உட்காந்துட்டு அந்த இயற்கை வளங்கள்லாம் எடுக்கிறது. இப்படி தான் அமெரிக்கா போய் ஈராக்லையும் அதே மாதிரி குவைத்திலையும் போய் சண்டை போட்டு அங்கே ரொம்ப காலமாக இருந்தாங்க. அப்போ இது காலகாலமாகவே ஒரு நாடு இன்னொரு நாட்டின் வளங்களை கொள்ளையடிக்கும் முயற்சி தான். பிரிட்டிஷ்காரனே பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இருந்துக்கிட்டு இங்கே இருக்கக்கூடிய ஏலக்காயிலேருந்து கிராம்புலேருந்து என்னென்ன வளங்கள் கிடச்சதோ எல்லாத்தையும் கொண்டு போயிட்டான். அப்படி தான் ஒரு நாடு சுரண்டிக்கிட்டே இருக்குது. இப்போ இந்த இதில் பார்த்தீங்கன்னா ரஷ்யாவுடைய ஒரு முயற்சிக்கு அமெரிக்கா முட்டுக்கட்டை போடுது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உலகின் முதல் நிலை 3 நாடுகள், ஒன்று அமெரிக்கா எண்ணெய் அதிகமாக உற்பத்தி பண்ணுது, 2வது சவுதி அரேபியா அதிகமாக உற்பத்தி பண்ணுது, 3வது ரஷ்யா அதிகமாக உற்பத்தி பண்ணுது. இடையில ரஷ்யாவுடைய ஆயிலை விற்க விடாமல் உக்ரைன் சண்டையில் அமெரிக்கா தடை போட்டது. அதனால தான் ரஷ்யாட்ட நம்ம அதிகப்படியான அந்த எண்ணெயை கம்மி ரேட்டில் வாங்கணும். இப்படி எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு முக்கியமான விஷயம் கிடைக்குதுன்னா அது நல்ல விதமாக மக்கள் உபயோகப்படுத்த நினைக்கிறத விட தான் மட்டும் சொந்தம் கொண்டாட நினைக்கிறது தான் இங்கே அதிகப்படியாக இருக்குது. அதனால தான் சொல்கிறோம், இது யாருக்குமே சம்மந்தமில்லாத பொதுவான ஒரு இடத்துல இருக்கிறதுனால அதை பல நாடுகள் கைப்பற்ற முயற்சி பண்ணும். அது ஒரு போராக கூட மாறும். ஏற்கனவே சாதாரண ஒரு சண்டையிலே பார்த்தீங்கன்னா ஷேர் மார்க்கெட் டவுன் ஆகுது, தங்க ரேட்டு கூடுது, டீசல் கிடைக்காதனால வாகனம் தட்டுப்பாடுக்கும் போது விலைவாசி ஏறுது. எந்த நாடு எங்கே சண்டை போட்டாலும் கடைசியில் பாதிப்பு என்னவோ அடித்தட்டு மக்களுக்கு தான். அதனால் ஒவ்வொரு விஷயங்கள் நடக்கும் போதும்
கடைநிலை மக்களும் நடுத்தர மக்களும் தான் அதிகமாக பாதிக்கப்படுறாங்க. அவங்க ரொம்ப சுதாரிப்பாக இருக்க வேண்டிய நேரம் இது. அதனால் இது எங்கே போய் நிற்கும்னு தெரியல. ஆனால் அடுத்தடுத்த விஷயங்களை பார்ப்போம். அடுத்த பதிவு சந்திக்கலாம். நன்றி.